ஓம் சாந்தி. முரளி டேட் 24/4/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, வைஜெயந்தி மாலையில் அதாவது வெற்றி மாலையில் வருவதற்காக நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். தனது நேரத்தை வீணாக்காதீர்கள். படிப்பின் மீது முழுமையான கவனம் வையுங்கள். இன்றைய கேள்வி, தந்தை தனது குழந்தைகளிடம் என்ன வேண்டுகோள் விடுக்கிறார்? பதில், இனிமையான குழந்தைகளே, நல்ல விதமாக படித்துக் கொண்டே இருங்கள். தந்தையின் வயதிற்கு மரியாதை வையுங்கள். தந்தையின் பெயர் கெட்டுவிடும்படியான தீய காரியம் செய்யாதீர்கள். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவை ஒருபோதும் நிந்தனை செய்யாதீர்கள். தந்தை வேண்டுகோள் விடுக்கிறார், உறுதிமொழி எடுங்கள். படிப்பு படிக்கும் வரை கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க அப்படின்னு பாபா சொல்றார். பாடல், உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. உங்களை அடைந்து முழு உலகின் ராஜ்யத்தை அடைகிறோம் என யார் சொன்னது? உங்களை அடைஞ்சதுனால முழு உலகத்தினுடைய ராஜ்யத்தையே நாங்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னு யாரு சொன்னது? இப்பொழுது நீங்கள் மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள், கூடவே குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள். சிவபாபா நமக்கு ஆசிரியராகவும் இருக்கிறாரு, தந்தையாகவும் இருக்கிறாரு. அப்ப ஆசிரியர் ரூபத்துல அவருக்கு நம்ம யாராக இருக்கோம்? மாணவர்களாக இருக்கோம். அப்பா அப்படின்னு வரும்பொழுது நம்ம குழந்தைகளாகவும் இருக்கோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் என நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு தான் தெரியும், எல்லையில்லாத தந்தை உலகத்துக்கு எஜமானர்களை ஆக்குறதுக்காக இப்போ சிவபாபா வந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னால் நாம் அமர்ந்துள்ளோம். அப்படிப்பட்ட சிவ தந்தைக்கு முன்னாடிதான் இப்ப நம்ம ஆத்மாக்கள்லாம் அமர்ந்திருக்கோம். மேலும் நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது உலகின் மகுடமணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக நீங்கள் இங்கே படிக்க வந்துள்ளீர்கள் அல்லது படிக்கின்றீர்கள். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டுள்ளது. எந்த பாடல்? உங்களை அடைந்ததும் நாங்க உலகத்தை அடைந்தோம் அப்படிங்கிற பாடல் பக்தியில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா, சிவபாபாவை அடைஞ்சதுனால சிவபாபா நம்மள என்ன ஆக்குறாரு? உலகத்தினுடைய எஜமானர்களாகவே ஆக்குறாரு. அதுதான் இந்த பாடலுடைய உண்மை பொருள். நாம் உலகின் மகாராஜா மகாராணி ஆக போகிறோம் என்பதை புத்தியின் மூலம் குழந்தைகள் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். தந்தை ஞான கடலாக இருப்பவர். சிவபாபா ஞான கடல், மேலான சுப்ரீம் ஆன்மீக ஆசிரியர் ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார். சுப்ரீம் ஆத்மா, அதாவது ஆத்மாவுடைய தந்தை இப்ப ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார். ஆத்மா இந்த சரீரத்தின் அதாவது கர்ம எந்திரியங்கள் மூலம் தெரிந்துள்ளது. அவர் படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம ஆத்மா எப்படி கேட்கிறோம்? இந்த உடல் அப்படிங்கிற கர்ம எந்திரியத்தின் மூலமா கேட்டுட்டு இருக்கோம். நாம் தந்தையின் மூலம் உலகின் மகுடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக பாடசாலையில் அமர்ந்துள்ளோம். எவ்வளவு போதை இருக்க வேண்டும்! இதை நினைச்சு எவ்வளவு குஷி இருக்கணும். தனது ஆழ் மனதை கேளுங்கள். உங்களையே நீங்க கேளுங்க, இவ்வளவு போதை, இவ்வளவு பெருமை மாணவர்களாகிய நமக்குள் உள்ளதா அப்படின்னு உங்களையே நீங்க கேளுங்கிறாரு. இது புதிய விஷயம் எதுவுமே இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் உலகத்தினுடைய இளவரசன் இளவரசியாக இருந்தீங்க. இப்போ நீங்க தான் ஆக போறீங்க. இது புது விஷயம் இல்ல. ஆனா இதை நினைச்சு என்ன பண்ணணும்? நம்ம குஷி அடையணும், பெருமை அடையணும். நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் உலகின் கிரீடமணிந்த இளவரசன் இளவரசி ஆவதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறோம். அந்த தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். தந்தை கேட்டால் நாங்கள் சூரிய வம்சத்தின் மகுடமணிந்த இளவரசன் இளவரசி அல்லது முடிசூடிய லட்சுமி நாராயணன் ஆவோம் என்று அனைவரும் கூறுகின்றனர். பாபா கேக்குறாரு, நீங்க எல்லாருமே என்ன ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி. நாங்க எல்லாருமே லட்சுமி நாராயணன் ஆக போறோம் அப்படின்னு குழந்தைங்க நீங்க சொல்றீங்க. நாம் அந்த அளவு முயற்சி செய்கிறோமா என தனது மனதிற்குள் கேளுங்கள். லட்சுமி நாராயணர் ஆக போறோம்னு சொல்றீங்க. பாபா என்ன சொல்றாரு? நான் அப்படி ஆக போறேனா, அதற்கான முயற்சியை நான் செய்யறேனா அப்படின்னு உங்க மனசுல நீங்களே கேளுங்க. சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்க வந்துள்ள எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமது தந்தை ஆசிரியர் குருவாகவும் இருக்கிறார் எனும் பொழுது கண்டிப்பாக ஆஸ்தியும் கூட அந்த அளவு உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக தான் கொடுப்பார். நாம் இன்று படிக்கிறோம், நாளை மகுடம் தரித்த இளவரசன் இளவரசி ஆக போகிறோம் என்ற குஷி அந்த அளவு இருக்கிறதா என பார்க்க வேண்டும்.
ஏனென்றால் இது சங்கமயுகம் அல்லவா? இப்பொழுது இக்கரையில் இருக்கிறீர்கள், அக்கரையில் இருக்கும் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக படிக்கிறீர்கள். அங்கே அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாகவும் 16 கலைகள் நிரம்பியவர்களாகவும் ஆகிதான் செல்வோம். சத்தியுகத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? 16 கலைகள்ல எல்லா குணங்கள்லயும் நிறைஞ்சவங்களாக தான் நம்ம போகணும். நாம் இந்த அளவு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோமா என தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பக்தராகிய ஒரு நாரதரின் விஷயம் அல்ல இல்லையா? ஒரே ஒரு நாரதருடைய விஷயம் மட்டும் கிடையாது. நீங்கள் அனைவரும் பக்தர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை பக்தியிலிருந்து விடுவிக்கிறார். நாம் தந்தையின் குழந்தைகள் ஆகி இருக்கிறோம். அவரிடமிருந்து ஆஸ்தியை எடுப்பதற்காக உலகின் மகுடம் அணியக்கூடிய இளவரசன் ஆவதற்காக வந்துள்ளீர்கள். இப்ப நம்ம எல்லாருமே சிவபாபாவுடைய பக்தர்கள் கிடையாது. ஏன்னா பாபா நம்ம எல்லாரையுமே விடுவிச்சு நம்ம எல்லாருமே என்ன ஆக்கி இருக்கிறாரு? குழந்தைகள் ஆக்கி இருக்கிறாரு. அப்ப குழந்தைகள் அப்படிங்கும் பொழுது ஆஸ்தி கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட ஆஸ்தியை கொடுக்கிறாரு? உலகத்தினுடைய மணி மகுடத்தை நமக்கு கொடுக்கிறாரு. தனது இல்லற விவகாரங்களில் இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். அதுக்காக வீடு வாசலை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. குடும்பத்துல இருங்க. வானப்பிரஸ்த நிலையினருக்கு இல்லற விஷயங்களில் இருக்க வேண்டியதில்லை. இப்ப இதே வயதாயிடுது அப்படின்னா, வானப்பிரஸ்த நிலை அப்படிங்கும் போது ஒரு 60-70 வயது ஆயிடுதுன்னா அவங்க கடமைகள் எல்லாம் முடிஞ்சிடுது இல்லையா? மற்றும் குமாரிகள் கூட இல்லற விஷயங்களில் இல்லை. அதே போல ஒரு குமாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வீட்டினுடைய பொறுப்பு இருக்காது. அவர்களுடையதும் மாணவ வாழ்க்கை. பிரம்மச்சரியத்தில் தான் படிக்கின்றனர். இப்பொழுது இந்த படிப்பு மிகவும் உயர்ந்தது. இதில் எப்பொழுதும் தூய்மையாக ஆகி இருக்க வேண்டும். அவர்கள் பிரம்மச்சரியத்தில் படித்து விகாரத்தில் செல்கின்றனர். படிக்கும் பொழுது தூய்மையாக இருக்காங்க. படிச்சு முடிச்ச உடனே அந்த மாணவர்கள் என்னடுறாங்க? தூய்மை இழந்துடுறாங்க. திருமணம் எல்லாம் செய்யறாங்க, தூய்மை இழந்துடுறாங்க. ஆனா இந்த படிப்பு கடைசி வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கிற வரைக்குமே எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணுங்கிறார் பாபா. இங்கே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்து முழு படிப்பையும் படிக்கின்றீர்கள். நான் தூய்மையாக கடல் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாரு, நான் தூய்மையினுடைய கடலாக இருக்கேன், உங்களையும் அது போல் ஆக்குகின்றேன். அரை கல்ப காலம் நாம் தூய்மையாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். பாபா, நாங்கள் ஏன் தூய்மை அடைந்து தூய்மையான உலகின் எஜமான ஆகக்கூடாது? எவ்வளவு உயர்ந்த தந்தை! சாதாரண உடலில் இருக்கலாம், ஆனால் ஆத்மாவுக்கு போதை ஏறுகிறதல்லவா? தந்தை தூய்மை ஆக்குவதற்காக வந்துள்ளார். நீங்கள் விகாரத்தில் சென்று சென்று வேஷ்யாலயத்தில், அதாவது விஷக்கடலில் விழுந்துள்ளீர்கள் என்று கூறுகிறார். நீங்கள் சத்தியயுகத்தில் தூய்மையாக இருந்தீர்கள். இந்த ராதாகிருஷ்ணர் தூய்மையான இளவரசி அல்லவா? ருத்ர மாலையையும் பாருங்கள், விஷ்ணுவின் மாலையையும் பாருங்கள். ருத்ர மாலையே விஷ்ணுவின் மாலையாக ஆகும். ருத்ர மாலை அப்படின்னா சிவபாபாவுடைய ஆத்மாக்களுடைய மாலை. அந்த மாலை தான் என்ன ஆகுது? விஷ்ணு மாலையாக மாறுது, தேவதா மாலையாக மாறுது. வைஜெயந்தி மாலையில் வருவதற்காக தந்தை புரிய வைக்கிறார். முதலில் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். தனது நேரத்தை வீணடிக்காதீர்கள். இந்த சோழிக்கு பின்னால் குரங்குகளாக திரியாதீர்கள் அப்படிங்கிறார். குரங்குகள் கடலையை சாப்பிடும். இப்பொழுது தந்தை ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா இப்ப ரத்தனங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஞான ரத்தினங்கள். பிறகு சோழிகள் அல்லது கடலைக்கு பின்னால் சென்றீர்கள் என்றால் என்ன நிலை ஏற்படும்? ராவணனுடைய சிறைக்குள்ளே சென்று விடுவீர்கள். திரும்பவும் எங்க இருந்து வந்தீங்களோ அங்கே போயிருவீங்கிறார். தந்தை ராவணனின் சிறையில் இருந்து விடுவிக்கிறார். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியின் மூலம் தியாகம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் கல்பம் தோறும் பாரதத்தில் தான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். நான் ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு அப்புறமும் எங்க வர? இந்த பாரத பூமியில தான் வரேங்கிறார் பாபா. பாரதவாசி குழந்தைகளை உலகின் கிரீடமணிந்த இளவரசி ஆக்குகிறேன். எவ்வளவு சகஜமாக படிப்பிக்கிறார் பாருங்க. எவ்வளவு சுலபமா படிப்பிக்கிறாரு. சாதாரணமா தான் இருக்கிறாரு. 4-8 மணி நேரம் அமருங்கள் என்றும் கூட எதுவும் சொல்லவில்லை. இங்க ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்தாதான் படிக்க முடியும், 8 மணி நேரம் உட்கார்ந்தாதான் படிக்க முடியும்னு கூட பாபா சொல்லல. என்ன சொல்றாரு? எல்லார விஷயங்களில் இருந்தபடி தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மையானவராக ஆகிவிடுவீர்கள்.
விகாரத்தில் செல்பவர்கள் தூய்மை அற்றவர்கள் பதீத்தர்கள் என சொல்லப்படுகின்றனர். தேவதைகள் தூய்மையானவர்கள் ஆகையால் அவர்களின் மகிமை பாடப்படுகிறது. அது அல்ப காலத்திற்கான விரல் நகத்தளவு சுகம், காகத்தின் எச்சத்திற்கு சமமான சுகம் என்று சன்னியாசிகள் சரியாக சொல்கின்றனர். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகம் எல்லாமே காக்க எச்சத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க சன்னியாசிகள். தேவதைகளுக்கு எவ்வளவு சுகம் இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனா அது புரியாம அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய துக்கத்தை பாக்குறதுனால அப்படி சொல்றாங்க. ஆனா தேவதைகள் முழுமையான சுகத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பேரே சுகதாமம், இது துக்கதாமம். இந்த விஷயங்கள் பற்றி உலகில் யாருக்குமே தெரியாது. தந்தைதான் ஒவ்வொரு கல்பமும் புரிய வைக்கிறார். ஆத்மா அபிமானியாக ஆக்குகிறார். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆத்மா, தேகம் அல்ல. நீங்க உடல் கிடையாது, நீங்க ஒரு ஜோதி புள்ளியான ஆத்மா அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். தேகத்துக்கு நீங்கள் எஜமான், நீங்க ஆத்மா இந்த உடலுக்கு எஜமானன். தேகம் உங்கள் எஜமான் அல்ல. 84 பிறவிகள் எடுத்து எடுத்து நீங்கள் இப்பொழுது தமோ பிரதானமாகி விட்டீர்கள், தூய்மை இழந்துட்டீங்க. உங்களின் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மை இழந்து விட்டன. நீங்க ஆத்மா தூய்மை இழந்ததுனால உடலும் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு தூய்மை இழந்த உடலாக இருக்கு. தேக அபிமானி ஆனால் உங்களால் பாவங்கள் ஏற்பட்டன. தேக உணர்வுல வர்றதுனாலதான் உங்களால என்ன ஆக ஆரம்பிச்சது, பாவம் ஏற்பட்டது. நம்ம ஆத்மா அப்படிங்கிற அந்த 3வது கண்ணு திறந்திருந்தோம் அப்படின்னா பாவம் ஏற்படாது. எப்ப நம்ம ஆத்மாங்கிற 3வது கண் மூட ஆரம்பிக்கிறோம், அப்ப நம்மளை ஒரு உடல் நினைக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அப்படி ஒரு நினைவுல செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் என்ன ஆகுது, பாவ செயல்கள்ல போய் சேருதுங்கிறார். இப்பொழுது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். என்னுடன் வீடு திரும்ப வேண்டும். ஆத்மா மற்றும் தேகம் இரண்டையும் சுத்தமாக்குவதற்காக பாபா சொல்கிறார், மன்மனா பவ. ஆத்மா நம்மளையும் சுத்தப்படுத்திக்கிறதுக்கு, உடலையும் சுத்தப்படுத்திக்கிறதுக்கு பாபா மந்திரம் கொடுக்கிறாரு. என்ன மந்திரம்? மன்மனா பவ. தந்தை உங்களுக்கு ராவணனிடமிருந்து அரை கல்ப காலத்திற்கு விடுதலை பெற்று தந்திருக்கிறார். இப்பொழுது மீண்டும் பெற்று தந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பெற்று கொடுத்தாரு, இப்பவும் என்ன பண்றாரு, அடைய வைக்கிறாரு, சுதந்திரம் அடைய வைக்கிறாரு. அரை கல்பத்திற்கு நீங்கள் சுதந்திரமாக ராஜ்யம் செய்யுங்கள். அங்கே 5 விகாரங்களின் பெயரே கிடையாது. இப்பொழுது ஸ்ரீமத் படி நடந்த உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். எனக்குள் எந்த அளவு விகாரங்கள் உள்ளன என தனக்குத்தானே கேளுங்கள்ங்கிறார். ஏன்னா நம்ம தேவதை ஆகக்கூடியவர்கள். அப்போ உங்களையே நீங்க பாருங்க, எனக்குள்ளார என்னென்ன விகாரங்கள்லாம் இருக்கு, அதை எப்படி நம்ம போக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், சோதனை செய்யணும். 1, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். மேலும் சண்டை சச்சரவில் ஈடுபடுவது முதலான எதுவும் செய்யக்கூடாதுங்கிறார். இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி தூய்மை அடைய முடியும்? இங்க வந்திருக்கிறதே தூய்மையாக தான். வந்ததுக்கு அப்புறம் கூட தேகாபிமானத்துல யாருக்கிட்டையாவது சண்டை போடுறது, பிரச்சனை பண்றதுன்னு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க தூய்மையாக முடியும்? நீங்கள் இங்க வந்ததே முயற்சி செய்து மாலையில் மணியாக கோர்க்கப்படுவதற்காக, வெற்றி மாலையில மணி ஆகிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். தேர்ச்சி அடையாவிட்டால் பிறகு மாலையில் கோர்க்க முடியாது. ஒவ்வொரு கல்பத்திற்கும் ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். பிறகு இறுதியில் மிகவும் வருத்தப்பட வேண்டியிருக்கும். அந்த படிப்பிலும் கூட ரிஜிஸ்டர் பதிவேடு இருக்கும். லௌகியத்துல படிக்கிறாங்க மாணவர்கள் அப்படின்னா அவங்கள பத்தின ரிஜிஸ்டர் வச்சிருப்பாங்க. லட்சணங்களையும் பார்ப்பார்கள். இந்த குழந்தைங்க அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு, நல்லா ரெகுலரா பள்ளிக்கூடம் வராங்களா, ஸ்கூலுக்கு வராங்களா அப்படின்னு பாக்குறாங்க. இதுவும் கூட படிப்பாகும். அதிகாலை எழுந்து நீங்களாக இதை படியுங்கள்ங்கிறார் பாபா. பகலில் கர்மங்கள் செய்யதான் வேண்டும். நேரம் கிடைக்காவிட்டால் மனிதர்களும் கூட பக்தியை அதிகாலையில் செய்கின்றனர். பக்தியில கூட நேரம் இல்லை அப்படின்னா அதிகாலை எந்திரிச்சு பக்தி செய்யறாங்க. அது போல பாபா எனக்கு படிக்க நேரம் இல்ல அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாதுங்கிறாரு. அமிர்த வேளையில எந்திரிச்சு படிப்பு படிங்கிறாரு. இது ஞான மார்க்கம். பக்தியில் கூட பூஜை செய்தபடி இருக்கும் பொழுதே பிறகு புத்தியில் வேற ஒரு தேகதாரி நினைவு வந்து விடுகிறது. பக்தி கூட செய்யறாங்க அப்படின்னா பக்தி செய்துட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு மனிதனுடைய நினைவு வந்துடுது. இங்கு கூட நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். பிறகு தொழில் முதலியானவை நினைவுக்கு வந்து விடுகின்றன. எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கியபடி இருக்கும். இதனுடைய மகத்துவத்தை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பாபாவை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மால இருக்கக்கூடிய பாவம் போகும். குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்து செய்து முழுமையாக தூய்மை அடைந்திடும் போது இந்த மாலை உருவாகிவிடும்.
முயற்சியை முழுமையாக செய்யாவிட்டால் பிரஜைகளில் சென்று விடுவீர்கள். நல்ல விதமாக நினைவின் தொடர்பை ஏற்படுத்தி படித்து தனது மூட்டை முடிச்சுகளை எதிர்காலத்துக்காக மாற்றல் செய்து விடுங்கள் என்றால் அதன் பிராப்தி பலன் எதிர்காலத்தில் கிடைக்கும். ஈஸ்வரன் பெயரால் செய்தார்கள் என்றால் பின் அடுத்த பிறவியில் கிடைத்து விடுகிறது. ஈஸ்வரனுடைய பெயரால தான புண்ணியம் சொல்லிட்டு ஏழைகளுக்கு செய்யறாங்க, ஆனா அதற்கான பலன் கூட என்ன ஆகுது, அடுத்த பிறவியில கிடைச்சிடுது. நான் நேரடியாக வருகிறேன் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். ஆனா ஈஸ்வரன் தந்தையே என்ன சொல்றாரு, இப்ப நேரடியா நான் இப்ப உங்க முன்னாடி வந்திருக்கேன். இப்பொழுது நீங்கள் செய்வது அனைத்தும் தனக்காக செய்கின்றீர்கள். இப்ப நம்ம சேவா செய்யறோம், உடலால மனதால பொருளால செய்யறோம் அப்படின்னா யாருக்காக நம்ம செய்யறோம், நம்ம ஆத்மாவுடைய புண்ணியத்துக்காக, நம்மள முன்னேற்றம் செய்துக்கிறதுக்காக. அதாவது அவர் சொல்றாரு, உங்களுக்காக தான் நீங்க செய்துக்கிறீங்க. மனிதர்கள் தான புண்ணியம் செய்கின்றனர், அது மறைமுகமாக செய்வதாகும். இன்னைக்கு உலகத்துல தான புண்ணியம்னு சொல்லி ஈஸ்வரனுக்கு நேரடியா அவங்களால கொடுக்க முடியாது இல்லையா. ஏழைகளுக்கு செய்யறாங்க, இல்ல யாருக்கோ தான புண்ணியம் செய்யறாங்க, அததான் அவங்க ஈஸ்வரனுக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப அது மறைமுகமாக தானே செய்யறாங்க. இந்த சமயம் நீங்கள் தந்தைக்கு அதிகமாக உதவி செய்கின்றீர்கள். இந்த பணம் எல்லாமே அழிந்துவிடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை விட நல்ல விதத்தில் தந்தைக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது? நம்ம நிறைய கோடிக்கணக்குல பணம் வச்சிருக்கிறோம், அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் மாறும் போது எல்லாமே என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும். அதை விட அதுக்கு முன்னாடியே ஏன் அதன் மூலமாக பாபாவுடைய சேவையில அதை ஈடுபடுத்த கூடாதுங்கிறார். தந்தை எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வாரு? படையோ கிடையாது, சேனையும் கிடையாது, ஆயுதங்கள் முதலியன எதுவுமே கிடையாது. எப்படி பாபா ராஜ்யத்தை உருவாக்குவாரு? அனைத்தும் குப்தமாக உள்ளன. கன்யாவுக்கு வரதட்சணை கொடுக்கும் பொழுது ஒரு சிலர் குப்தமாக மறைமுகமாக கொடுக்கின்றனர். திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த கன்யாக்களுக்கு வரதட்சணை கொடுக்கறாங்க இல்லையா, அப்ப சில பேர் குப்தமா கொடுக்கறாங்க. பெட்டியை மூடி சாவியை கையில் கொடுத்து விடுகின்றனர். சிலர் வெளியில் காட்டிக் கொள்கின்றனர். சில பேர் நாங்க இவ்வளவு எல்லாம் கொடுக்கறோம் அப்படிங்கறத வெளியில காட்டியும் கொடுக்கறாங்கிறார். சிலர் குப்தமாக கொடுக்கின்றனர். நீங்கள் பிரியதர்ஷினிகள், நம்ம எல்லாருமே சிவபாபாவுடைய பிரியதர்ஷினிகள். உங்களை நான் உலகின் எஜமான் ஆக்குவதற்காக வந்துள்ளேன். நீங்கள் குப்தமாக உதவி செய்கின்றீர்கள். வெளிப்பகட்டு எதுவுமே இல்லை என ஆத்மா அறிந்துள்ளது. இங்க நம்ம பாபாவுக்காக செய்யறோம், ஆனா அது யாருக்கு செய்யறது, நமக்குதான் செய்யறது. ஆனா இங்க என்ன எப்படி நடக்குது, இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. இப்போ குப்தமா இது நடந்துட்டு இருக்குங்கிறார். இது விகாரம் நிறைந்த தூய்மையற்ற உலகம். சிருஷ்டி வளர்ச்சி அடையதான் வேண்டி உள்ளது. உலகம் வளர்ந்துதான் ஆகணும், ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் மேலிருந்து கீழே இறங்கிதானே வந்தாகணும். ஆத்மாக்கள் கண்டிப்பாக வர வேண்டி உள்ளது. இன்னும் அதிகமானவர்கள் பிறவி எடுக்கத்தான் வேண்டி உள்ளது. மேல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் கீழே வந்துதானே ஆகணும். இந்த கணக்குப்படி பார்த்தால் தானியங்கள் தீர்ந்து போய்விடும் என்று சொல்லவும் செய்கின்றனர். நாளுக்கு நாளா மக்கள் தொகை அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது தானியங்கள் கூட உணவு பற்றாக்குறையும் வரதானே செய்யுங்கிறாங்க. இவர்கள் அசுர புத்தி உள்ளவர்களாகவே உள்ளனர். உலகத்துல எல்லாருமே எப்படி இருக்காங்க, அசுர புத்தி உள்ளவர்களா இருக்காங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஈஸ்வரிய புத்தி கிடைத்துள்ளது. பகவான் கற்பிக்கிறார் எனும் பொழுது அவர் மீது எவ்வளவு மரியாதை வைக்க வேண்டும், எவ்வளவு படிக்க வேண்டும். படிப்பில் ஆர்வமற்ற குழந்தைகள் பலர் உள்ளனர் அப்படிங்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இது புத்தியில் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் பாபாவின் மூலம் கிரீடம் அணியக்கூடிய இளவரசன் இளவரசி ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உங்க புத்தியில இருக்கணும் இல்லையா? என் வழிப்படி நடந்து செல்லுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என பாபா இப்பொழுது கூறுகிறார். நாங்கள் மறந்து விடுகிறோம் என அடிக்கடி சொல்கின்றீர்கள். நாங்கள் பாடத்தை மறந்து விடுகிறோம் என்று மாணவர்கள் சொன்னால் ஆசிரியர் என்ன செய்வார்? நினைவு செய்யாவிட்டால் பாவ கர்மங்கள் அழியாது. இவர் தேர்ச்சி அடையட்டும் என்று ஆசிரியர் அனைவருக்கும் கிருபை அல்லது ஆசீர்வாதம் செய்வாரா? அவர் என்ன செய்வாரு? படிப்பு தான் சொல்லி கொடுப்பாரு. ஆசீர்வாதம் கிருபை நாளெல்லாம் நம்ம பாஸ் ஆக முடியாது. நம்ம படிச்சாதான், முயற்சி செய்தாதான் பாஸ் ஆக முடியும். இங்கே இந்த ஆசீர்வாதம் கிருபையின் விஷயம் எதுவுமே இல்லை. இரக்கம் காமிச்சு பாபா எக்ஸ்ட்ரா மார்க்க போட்டு நம்மளை பாஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கறதெல்லாம் இங்க கிடையாது. படியுங்கள் என்று தந்தை சொல்கிறார். வேலை தொழில்கள் அனைத்தும் செய்யுங்கள், ஆனால் கண்டிப்பாக படிக்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக வேண்டும். மற்றவர்களுக்கும் வழிகாட்டுங்கள்.
நாம் தந்தையின் சேவையில் எந்த அளவு ஈடுபட்டு இருக்கிறோம் என இதயபூர்வமாக கேட்க வேண்டும். நான் எந்த அளவுக்கு பாபா சேவை செய்யறேன் அப்படின்னு உங்க மனசுலயே நீங்க கேளுங்க. எவ்வளவு பேரை தனக்கு சமமாக ஆக்குகிறோம், அதற்கு நிமித்தமாக இருக்கும். திருமூர்த்தி படம் முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. இவர் சிவபாபா, இவர் பிரம்மா. இந்த படிப்பின் மூலம் எப்படி ஆகிறோம்? நடுவுல இருக்கக்கூடிய விஷ்ணு காமிச்சிருக்காங்களே, இந்த படிப்பின் மூலமா இப்படி ஆகிறோம். சிவபாபா இந்த பிரம்மா பாபா உடல்ல வந்து இந்த படிப்பை சொல்லி கொடுக்கிறாரு. அதை படிக்கிறதுனால நடுவுல இருக்கக்கூடிய நாராயணனாக மாறுறோம். எவ்வளவு பேரை தனக்கு சமமாக ஆக்குகிறோம். பிறகு 84 பிறவிக்கு பிறகு இப்படி ஆக போகிறோம். சிவபாபா பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்து பிராமணர்களை இப்படி ஆக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் பிராமணர்களாக ஆகி இருக்கிறீர்கள். இப்பொழுது தனது மனதுக்குள் கேளுங்கள், நாம் தூய்மை அடைந்திருக்கிறோமா? லட்சுமி நாராயணர் ஆகணும் அப்படின்னா தூய்மை ஆகணும் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம தூய்மை அடைஞ்சிட்டோமா? தெய்வீக குணங்கள் தாரணை செய்கிறோமா அப்படின்னு உங்க மனசுலயே கேளுங்க. பழைய தேகத்தை மறந்து விட்டோமா? இது பழைய செருப்பு அல்லவா? ஆத்மா தூய்மை அடைந்து விட்டால் செருப்பும் கூட முதல் தரமானதாக கிடைக்கும். இந்த பழைய ஆடையை உதறிவிட்டு புதிய ஆடையை அணிய போகிறோம். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். இன்று பழைய செருப்பில் இருக்கிறோம், நாளை இந்த தேவதையாக ஆக போகிறோம். தந்தை மூலமாக எதிர்காலத்தில் அரை கல்பத்திற்கு உலகின் கிரீடமடைந்த இளவரசனாக ஆகிறோம். நம்முடைய இந்த ராஜ்யத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அங்க பிடுங்கிறதுக்கு போட்டி போடுறதுக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? நாம் எந்த அளவு நினைவு செய்கிறோம் என தன்னிடம் தானே கேளுங்கள். அப்படிப்பட்ட தந்தைய எந்த அளவுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு நாள்ல அப்படின்னு கேளுங்க. எந்த அளவு சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறோம் மற்றும் ஆக்குகிறோம். நம்மளும் சுயதர்ஷன சக்கரதாரி எந்த அளவுக்கு ஆகிறோம், மற்றவங்களையும் எந்த அளவுக்கு ஆக்குறோம். யாரு செய்கின்றார்களோ அவர்கள் அடைவார்கள். தந்தை தினந்தோறும் கற்பிக்கிறார். அனைவரிடமும் முரளி செல்கிறதல்லவா? நல்லது கிடைக்காமலும் போகலாம். 7 நாட்களில் படிப்பு கிடைத்து விட்டதல்லவா? முரளி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த 7 நாள் கோர்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டீங்க இல்லையா? புத்தியில் ஞானம் வந்து விட்டது. ஆரம்பத்தில் வட்டி உருவாகியது. பிறகு சிலர் பக்குவம் அடைந்தனர், சிலர் பக்குவம் படாமல் வெளியேறினார்கள் ஆரம்பத்துல. ஏனென்றால் மாயையின் புயல் வருகிறதல்லவா? 6-8 மாதங்கள் தூய்மையாக இருந்த பிறகு தேக அபிமானத்தில் வந்து தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். மாயை துஷ்டத்தனமானது. அரை கல்பம் மாயையிடம் தோல்வி அடைந்தீர்கள். இன்னமும் கூட தோல்வி அடைந்தீர்கள் என்றால் பதவியும் அந்த அளவு இழந்து விடுவீர்கள். 2500 வருஷமாதான் மாய கிட்ட தோல்வி அடைஞ்சு கீழே வந்தீங்க. இன்னமும் நீங்க தோல்வி அடைஞ்சீங்க அப்படின்னா உங்க பதவிய, உங்க அதிர்ஷ்டத்தை தான் நீங்க இழந்துருவீங்கிறார் பாபா. வரிசை கிரமமான பதவி நிறைய உள்ளன அல்லவா? இதையும் பாபா சொல்றாரு. ராஜ்யத்துல வந்து வரிசை கிரமமான பதவி நிறைய இருக்கு இல்லையா? சில ராஜா, சில ராணி, சிலர் பிரஜைகள், சிலருக்கு வைடூரியத்தாலான மாளிகை, இப்படியெல்லாம் கூட பதவி இருக்கு. பிரஜைகளிலும் கூட சிலர் மிகவும் பணக்காரராக இருக்கின்றனர். ராஜாவை விட, ராஜ்யத்தை விட பணக்காரர்களா சில பிரஜைகளும் இருக்காங்க. வைடூரியங்களான மாளிகைகள் இருக்கின்றன. பிரஜைகள் கிட்ட கூட மிகப்பெரிய மாளிகை எல்லாம் கூட இருக்கும். இங்கும் கூட பாருங்கள், பிரஜைகளிடமிருந்து கூட கடன் வாங்குகின்றனர் அல்லவா? இந்த உலகத்துல கூட கவர்மெண்ட்ல பணம் இல்லை அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய பணக்காரங்க கிட்ட இருந்து என்ன பண்றாங்க? ராஜ்யத்தை வாங்குறாங்க. ஆக பிரஜைகள் செல்வந்தர்களா, ராஜா செல்வந்தரா? குருட்டு நகரத்தவர் அப்படிங்கிறார் பாபா. இவை இப்போதைய விஷயங்கள் ஆகும். அது வந்து இப்பயே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நாம் உலகின் மகுடதாரி இளவரசன் ஆவதற்காக படிக்கிறோம் என்ற நிச்சயம் இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் வக்கீலாவோம், இன்ஜினியர் ஆவோம், ஆக போகிறோம் என்பதை எப்பொழுதாவது பள்ளியில் மறக்கிறார்களா என்ன? நாம ஒரு டாக்டர் ஆக போறோம், இன்ஜினியர் ஆக போறோம், வக்கீல் ஆக போறோங்கிறத மறந்துடுறாங்களா என்ன? ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். படிச்சு நம்ம அந்த மாதிரி ஆக போறோங்கிறது எவ்வளவு விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க, கற்பனை பண்ணுவாங்க. பலர் போக போக மாயையின் புயல் காற்று வீசுவதால் படிப்பை கூட விட்டு விடுகின்றனர். தந்தை தனது குழந்தைகளிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார். என்ன சொல்றாரு? இனிமையான குழந்தைகளே, நல்ல விதமாக படித்தீர்கள் என்றால் நல்ல பதவியை அடைவீர்கள்.
தந்தையின் வயதிற்கு மரியாதை வையுங்கள் சொல்றாரு, ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. இவ்வளோ பெரிய தந்தை இல்லையா, அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுங்க. நீங்கள் இப்படிப்பட்ட அழுக்கான காரியங்களை செய்தீர்கள் என்றால் பெயரை கெடுத்து விடுவீர்கள். சுப்ரீம் சோல் ஈஸ்வரன் சாதாரணமானவர் கிடையாது. அவருடைய குழந்தை ஆயிட்டு அப்படி ஏதாவது ஒரு கெட்ட காரியம் செய்தோம் அப்படின்னா யாருடைய பேரு கெட்டு போகுது? சிவபாபாவுடைய பேரு கெட்டு போகுது. இங்க போறாங்க, ஈஸ்வரனே படிப்பு சொல்லி கொடுக்குறாராம், அப்படிப்பட்டவங்க இப்படி செய்யறாங்களேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால அப்படிப்பட்ட தந்தைக்கு மரியாதை கொடுங்க. சத்தியமான சந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவை நிந்திப்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. இந்த சமயத்தில் நீங்கள் வைரத்திற்கு சமமாக ஆகின்றீர்கள் எனும் பொழுது சோழிகளுக்கு பின்னால் போகக்கூடாதுங்கிறார். பாபாவிற்கு, பிரம்மா பாபாவிற்கு காட்சி கிடைத்த போது உடனடியாக சோழிகளை விட்டு விட்டார். பிரம்மா பாபாவுக்கு முதல்ல காட்சி கிடைச்சது இல்லையா, அதை பார்த்த உடனேதான் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவரு, அதை எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அட 21 பிறவிகளுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. அவருக்கு அவ்வளவு ஆச்சரியம், 21 பிறவிகளுக்கு ராஜ்யமே கிடைக்க போகுது, இதெல்லாம் நான் இதுக்கு பின்னாடி ஏன் போகணும் அப்படின்னு ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிட்டாரு, அவரு விட்டுட்டாரு. பிறகு இதை என்ன செய்ய போகிறோம், இவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு விட்டுட்டாரு. அனைத்தையும் கொடுத்து விட்டாரு. யாருக்காக கொடுத்தாரு? சிவபாபாவுடைய சேவைக்காக கொடுத்துட்டாரு. நாம் உலகின் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம், விநாசமாக உள்ளது என்பதையும் அறிவீர்கள். இப்பொழுது படிக்கவில்லை என்றால் டூ லேட், மிகவும் தாமதமாகிவிடும் அப்படிங்கிறார். வருந்த வேண்டி இருக்கும். குழந்தைகளுக்கு அனைத்துமே காட்சிகளில் தெரியும். ஓ பத்திதா பாவனரே வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கவும் செய்கின்றீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது நான் தூய்மையற்ற உலகில் உங்களுக்காக வந்திருக்கிறேன். சிவபாபா சொல்ல, தூய்மை இல்லாத உலகத்துல உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். மேலும் தூய்மை ஆகுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு நீங்கள் அடிக்கடி அழுக்கில் விழுந்து விடுகின்றீர்கள். நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன், அனைவரையும் அழைத்து செல்வேன். சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தந்தை வழிகாட்டுகிறார். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற ஞானத்தை கொடுக்கிறார். கல்பத்திற்கு முன்பு யாரு படித்தார்களோ அவர்கள்தான் படிப்பார்கள். அதுவும் கூட காட்சியில் தெரிந்தபடி இருக்கும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்திருக்கிறார். எந்த பகவானை சந்திப்பதற்காக எவ்வளவு பக்தி செய்திருக்கிறோமோ அவரே இங்கு பாடம் கற்று தந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அப்படி நம்ம சேவா பண்ணணும். இப்படிப்பட்ட பகவானாகிய தந்தையை நாம் சந்திக்க போவோம். ரொம்ப காலமா நம்ம பக்தி செஞ்சோம், யார நோக்கி, அப்படிப்பட்ட பகவானே வந்துட்டாரு, அவரை போய் நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும். ஒருவேளை நிச்சயம் இருந்தது என்றால் எவ்வளவு உற்சாகமாக குஷியுடன் ஓடி சந்திப்பார்கள். ஏமாற்றத்தின் விஷயம் இல்லை. தூய்மை அடையாமல் படிக்காமல் பலர் இருக்கிறார்கள். பாபாவிடம் செல்வோம் அவ்வளவுதான் என்று சுற்றி திரிவதற்காகவும் விடுகிறார்கள். நிறைய குழந்தைங்க படிக்கிறது இல்ல, பாபாவை நினைக்கிறது இல்ல, தூய்மை ஆகிறது இல்ல, ஆனா பாபாவை பார்க்க போகணும் அப்படின்னு ஊர் சுத்துறதுக்காக கூட நிறைய பேர் வராங்கிறார். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு, குழந்தைகளாகிய நீங்கள் மறைமுகமாக உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். தூய்மை அடைந்தீர்கள் என்றால் தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக ஆவீர்கள். இந்த ராஜயோகத்தை தந்தை தான் கற்பிக்கிறார். மற்றபடி அவர்கள் ஹடயோகிகள் ஆவார்கள். ராஜயோகா அப்படிங்கறத ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான் கத்துக் கொடுக்கிறாரு. மற்ற எல்லாருமே ஹடயோகம் தான் கத்துக் கொடுக்கிறாங்க. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து உலகின் கிரீடதாரி இளவரசனாக ஆவதற்கு வந்திருக்கிறோம் என்ற போதையில் பெருமையில் இருக்க வேண்டும் மற்றும் ஸ்ரீமத் படியும் நடக்க வேண்டும். மாயை புத்தியின் தொடர்பையே துண்டிக்க கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு கவனமா நம்ம இருக்கணும். அது நம்மளுடைய புத்தியினுடைய தொடர்பை கட் பண்றதுக்கு எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்கிறார். தந்தை சக்தி வாய்ந்தவர் என்றால் மாயையும் கூட சக்தி வாய்ந்ததுதான். சர்வசக்திவான் மாயா. அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவண ராஜ்யம் ஆகும். இது கூட யாருக்கும் தெரியவில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா.
தாரணைக்கான முக்கிய சாரம் முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, நாம் இன்று படிக்கிறோம், நாளை கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆக போகிறோம் என்ற போதை எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட முயற்சி செய்கிறேன், தந்தையிடம் எந்த அளவு மரியாதை வைத்துள்ளேன், படிப்பின் மீது ஆர்வம் இருக்கிறதா என்று தன்னுடைய ஆழ் மனதிடம் கேட்க வேண்டும். இரண்டாவது, தந்தையின் காரியத்தில் மறைமுகமான உதவியாளர்களாக ஆக வேண்டும். எதிர்காலத்திற்காக தனது மூட்டை முடிச்சுகளை மாற்றல் செய்துவிட வேண்டும். சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்காமல் வைரத்திற்கு சமமாக ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், மனம் புத்தியை தன் வழியிலிருந்து விடுவித்து சூக்ஷ்ம வதனத்திற்கான அனுபவத்தை செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. மனம் புத்தியை தன் வழியிலிருந்து விடுவித்து சூக்ஷ்ம வதனத்திற்கான அனுபவத்தை செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. விளக்கம், சங்கல்ப சக்தி மட்டுமின்றி, அதாவது மனம் மற்றும் புத்தியை சதா தன் வழியிலிருந்து காலியாக வைத்திருங்கள். மனம் போன போக்குல போகக்கூடாது, மன்மத்படி நடக்கக்கூடாது. அப்பொழுது இங்கு இருந்தாலும் வதனத்தினுடைய அனைத்து காட்சிகளும் உலகத்தில் தெரியும் காட்சிகள் போன்று தெளிவாக அனுபவமாகும். இந்த அனுபவத்திற்காக எந்த விதமான சுமையும் தன் மீது வைக்காதீர்கள். அனைத்து சுமையையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு டபுள் லைட்டாக ஆகுங்கள். மனம் புத்தியினால் சதா சுத்த எண்ணங்களுக்கான உணவை உட்கொள்ளுங்கள். ஒரு பொழுதும் வீணான எண்ணங்கள் மற்றும் வீணான எண்ணங்களின் விகல்பம் அசுத்த உணவை சாப்பிடாதீர்கள். அப்பொழுது சுமையிலிருந்து லேசாகி உயர்ந்த ஸ்திதிக்கான அனுபவத்தை செய்ய முடியும். ஸ்லோகன், வீணானவற்றிற்கு முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வைத்து விடுங்கள் மற்றும் சுகமான பாவனைக்கான சேமிப்பை ஸ்டாக்கை நிறைத்து விடுங்கள். ஸ்லோகன் பாபா என்ன சொல்றாரு, வீணானவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து, அதாவது ஃபுல் ஸ்டாப் வைத்து விடுங்கள் மற்றும் சுபமான பாவனைக்கான சேமிப்பை, அந்த ஸ்டாக்கை நிறைத்து விடுங்கள் அப்படிங்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.